இந்த முறை நாம் விஜயை தவறவிட்டால் இழப்பு விஜய்க்கல்ல தமிழ்நாட்டுக்கு போட்டிருக்கான். அப்ப என்ன பண்ணணும்? விஜய் ஆட்சியில உட்கார வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? அவரை சுத்தி என்ன தப்பு நடக்குது, என்னென்ன பிரச்சனை போயிட்டு இருக்குன்னு அவருக்கு தெரிய வைக்கணும். அதை விட்டுட்டு குறை சொல்றவன் எல்லாரையும் புடிச்சு கடிச்சு வச்சீங்கன்னா சத்தியமா ஜெயிக்கவே வாய்ப்பே கிடையாது, முடியவே முடியாது. அஜித்தை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க, ரஜினியை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்க, கமலை ஏற்கனவே பிடிச்சி உங்க அண்ணன் மார்க்கெட் போனதுக்கு அப்புறம் அந்த வார்த்தைலாம் பேசலாமா? சூர்யா ஃபேன்ஸ், அப்புறம் தனுஷ் ஃபேன்ஸ், ஏற்கனவே சிவகார்த்திகேயன் ஃபேன்ஸ் கிட்ட போட்டு அவ்வளவு பிரச்சனை பண்ணிட்டீங்க அந்த பராசக்தி படத்துக்கு. இப்படி எல்லாரையும் சுத்தி கடிச்சு வச்சிருந்தா உங்களுக்கு யார் தான் ஓட்டு போடுவா? அப்படி எந்த மாதிரியான ஓட்டும் தேவையில்ல. தளபதி ஃபேன்ஸ் ஓட்டு போடுவாங்கன்னா, டேய் ஊர்ல 10 பேர் இருக்கான்னா 4 பேர் உங்க அண்ணன் ஃபேன்ஸா இருப்பான், மீதி 6 பேர் வேற ஃபேன்ஸா இருப்பான். நீங்க அவனையே சாட்டிஸ்ஃபை பண்ணாதான் உங்க அண்ணனுக்கு ஓட்டு போடுவான். அப்படி உண்மையாவே தமிழ்நாட்டை காப்பாத்தணும்ன்ற அக்கறையில இருக்கிற டிவிகே ஃபேன்ஸ் என்ன பண்ணணும்னா, அண்ணனுக்கு ஓட்டு சேகரிக்கணும். எப்படி சேகரிக்கணும்? எந்த ஃபேன்ஸ் கிட்டையும் சண்டை வளர்க்காம, பிரச்சனை பண்ணாம, வாயை புடுங்காம, கொஞ்ச நாளைக்கு உங்க எல்லாத்தையும் பொத்திக்கிட்டு எல்லார்கிட்டையும் போயிட்டு அண்ணனோட என்னென்ன நலத்திட்டங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எடுத்து சொல்லணும். அந்த டிவிக்கேல என்னென்ன தப்பு நடக்குதுன்னு எல்லாரும் நோட்டீஸ் பண்ணி உங்க அண்ணன் கண்ணுக்கு எடுத்துட்டு போற மாதிரி பண்ணுங்க. அந்த ஆதவ அர்ஜுனாவை விடாதீங்க. அவன் தான் உங்க கட்சியை கெடுக்கிறான். இந்த போஸ்ட் உண்மை ஆகணும் அப்படின்னா நீங்க ஆதவ அர்ஜுனாவை பிடிக்கணும். அவ்வளவுதான்.